இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜீவ கிரீடம் உங்களுக்கு வேண்டுமா? ஜீவ கிரீடம் என்றால் என்ன? தங்கள் உயிர் உள்ளவரை ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்து கொள்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் விசேஷித்த பரிசுதான் ஜீவ கிரீடம். ஆனால் அந்த பரிசை குறித்து எந்த கவலையும் படாமல் இந்த உலகத்தில் தாங்கள் விரும்பியது மட்டும் தங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே அதிகம். அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு உபதேசங்கள் தான் விசுவாசிகளுக்கு இன்று கொடுக்கப்படுகின்றன. அதை விசுவாசிகளும் விரும்புகிறார்கள். விசுவாசிகளும் ஆசீர்வாதமான செய்திகளைத்தான் இன்றைக்கு அதிகமாக விரும்புகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த நாட்களில் அப்படி செய்யவில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உபத்திரவங்களின் வழியாகவும் கடந்து போக வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். நாம் பாடுகளின் வழியாக கடந்து போனால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அங்குதான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்பதை பவுல் அப்போஸ்தலரும் பல இடங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே ஜீவ கிரீடம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இடுக்கமும் குறுகியதுமான வழியில் கடந்து போக வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது. அப்படி செல்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் சிறையில் இருக்கும்போது ஆண்டவர் 7 சபைகளை குறித்த ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். அதில் 2வது சபை சிமிர்னா சபை. சிமிர்னா என்பதற்கு வெள்ளை போலம் என்பது அர்த்தம். அந்த சிமிர்னா சபை பல உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அந்த சிமிர்னா சபைக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல விதங்களில் பலர் மூலமாக உபத்திரவங்கள் வரலாம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற அரசாங்கங்கள் மூலமாய் பல கடுமையான சட்டங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இயற்றப்படலாம். பல இடங்களில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாம். எதற்கும் நாம் பயப்படக்கூடாது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்க தீர்மானிக்க வேண்டும். எல்லா விதமான சோதனைகளையும் சகித்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று தெளிவாக எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொகுசான மெத்தையில் படுத்து தூங்குகிற வாழ்க்கை அல்ல. பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் போதும். ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எதுவும் உன்னதமானது, உயர்ந்தது. அதை ஆண்டவர் கையில் பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மேன்மையான பொருள்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவைகள் தான் எங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவை என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவையெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். அழிந்து போகாமல் எங்களோடு இருப்பது நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஜீவ கிரீடம் தான் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுவதற்கு எங்களுக்கு நீங்க பலன் கொடுங்கப்பா. அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உமக்கு உண்மையுள்ளவர்களாக காலம் முழுவதும் நாங்கள் இருக்கும்போது பல உபத்திரவங்களை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உலகத்தில் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது. வியாதிகள் மூலமாக, பிசாசின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, ஆண்டவரே கடுமையான சட்டங்கள் மூலமாக எந்த ரூபத்தில் உபத்திரவங்கள் எங்களுக்கு வந்தாலும்
அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டு உபத்திரவங்களை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற உபத்திரங்களிலே நாங்கள் அவற்றை தாங்கிக் கொண்டு உமக்கு உண்மையாக நாங்கள் எழுப்பி நிற்போமே, ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக உம்முடைய கரங்களில் இருந்து ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் ஓடுவதற்கும் சோதனைகளை நாங்கள் சகித்துக் கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலவீன நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.